பிக் பாஸ் இந்த வாரம் இந்த வீடு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்க போது பிக் பாஸ். ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன். எல்லாரும் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருங்க. நன்றி நன்றி. பிரவீன் சொல்லுங்க பாஸ். இந்த வாரம் நீங்க எவிக்ஷன் பாஸ் நீங்க யார் கொடுக்கலாம்னு விருப்பப்படுறீங்க? யாரெல்லாம் என்னன்னு ஆசைப்படுறீங்க? பாஸ் நான் கன்னியாக்கால கொடுக்கலாம். பிரவீன், இந்த கூட்டத்துல நீ ஒரு குரூப்பிஸ் கொத்தடிமையா இருக்குன்னு நினைச்சு அதை இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். அதை இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு காணிப்பேன். பைத்தியம் ரொம்ப இது பண்ணான். காமு, சொல்லு பாரு. இந்த பிக் பாஸ் வீட்ல என்ன எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க காமு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல காமு. எல்லாரும் ஏதோ பிரச்சனை கொடுக்குறாங்க, நீ வருத்தப்படாது சரியா? அதாவது என்ன பிரச்சனை இதுவரை நான் உனக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கேன். உனக்காக நான் இன்னைக்கு நான் நிற்பேன். ஆமா ஆமா காமு, அதனால மட்டும்தான் நான் உங்களுக்கு இருக்கேன் காமு. சரி, நீ பார்க்க எக்ஸ் மாதிரி இருக்கிற, அதனால என்னைக்கு இருந்தாலுமே நான் உனக்கு ஆதரவா தான் பேசுவேன். இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்கு, அப்புறம் நான் பேசுறோம். எது யோசிக்காம போச்சுரியா பாரு. ஒரு நிமிஷம். போன வாரம் ஃபுல்லா நான் உனக்காண்டி உன் கேம் ஃபுல்லா நான் என் கேம் நான் விளையாடவே இல்லை. உனக்காக மட்டுமே நான் பேசி 10 ஓட்டு வாங்கியிருக்கேன். இந்த வாரத்துல இருந்து உன் கேம் விளையாடு, என் கேம் நான் விளையாடுறேன் சரியா? ஏன்னா நான் யாருங்க நான் மக்களுக்கு குரூப் தான் இங்க வந்திருக்கேன்னு தவிர்த்து உன் கேம் நான் விளையாடுறது வரல சரியா? அதாவது கேம் மத்தபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியா? மத்தபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியா? போன வாரம் ஃபுல்லா உங்களை பார்க்க முடியல, பேச முடியல. நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்றீங்க, எல்லாம் ஒண்ணுமே தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. இல்ல சொல்லுவாங்க. எனக்குமே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்து பாத்துக்க. ஏன்னா வந்து நீ வந்து போனாலும் சண்டையை போட்டு அங்க மாற போயிட்டா, காமூலா போயிட்டா. நான் அப்படி இல்லை, என் தங்கச்சி என்ன பண்றாங்க ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு சொல்லும். ஆனா நான் சொல்றேன் சொல்லுவோம், கேம் முடிச்சிட்டு சொல்லுவோம், வெளியே கொண்டு வர பர்சனல் அட்டாக் பண்ணாத சொல்லுவோம். சரிங்க. ஆனா காங்கோ சரி நான் அவங்க வந்து அவன் என்னைய பார்க்க எக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க பேட் டச் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அவன் அப்பவே சொன்ன சொல்லுவான். அவன் வந்து சரிப்பட்டு வரமாட்டான் சொல்லுவான். அது வந்து அவன் பொண்ணுங்களை பார்க்கறே ஒரு மாதிரி பாக்குறான்னு சொல்லுவான். அதனால அவன் எங்கெல்லாம் தொட்டானுக்கு என்ன பண்ண, இங்கே தோடுதான் எங்கெல்லாமோ தொடானா பைத்தியம். எங்கெல்லாம் தொட்டா பேட் டச் என்னன்னு ஒண்ணு இல்ல. இங்கெல்லாம் தொட்டான். ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. எக்ஸ் மாதிரி அவன் சொன்ன அவன் சரிப்பட்டு வரமாட்டான் சொல்லுவான். அதனால அவன்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாவே இருங்க. நான் சொன்னா கேட்க அண்ணன் சொன்னதுதானே கேட்பேன். காத்து எடுத்து இருந்து எடுங்க. ரம்யா, நீ ஒழுங்கா பேசு. என்கிட்ட பேச ஒரு தராதாரம் இருக்கு பாத்துக்க. என்ன தராதாரம் பேசிட்டு என் தங்கச்சியை பத்தி நான் பேசுறேன், அது குரூப்பிசம் நான் குரூப்பிசம் பண்ணுவேன். சபரி இல்ல சபரி, குரூப்பிசம் சொல்லாத. நான் அவன் நியாயமா கொடுத்துதான் நான் இப்படி பண்ண போறேன். நீ பேச நான் கூடல. நீங்க இப்ப உட்கார்ந்து போங்க. தேவையில்லாத பேசுங்க. தேவையில்லாத சொல்லு பாரு. நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கோட உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? உங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கும் ஓகேவா? சாரிங்க, மன்னிச்சுங்க. வீக்கெண்ட் ஆச்சுங்களா? இல்ல பச்சை வந்து தோல் உரியதானே செய்யும். வினோத், சொல்லுங்க பாரு. இப்போ நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம விட்டுருவோம் ஓகேவா? எல்லாத்தையும் சரி நம்ம இதுவரை பிரச்சனை பண்ண பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடும் ஓகேவா? நம்ம இங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து அமைதியா போயிடும் ஓகேவா? என்ன மன்னிச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா மன்னிச்சு ஓகேவா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் எதையும் யோசிக்கலாம் மாட்டேன். சரி தம்பி, இங்க வாங்க தம்பி. என்ன பிரச்சனை பண்ணினா மன்னிச்சுக்கிறேன்.
நான் வந்து செட்டு போட வந்தேன் டாஸ்க்கு செட்டு போட வந்தேன் ஏன்டிமா செட்டு போட வந்தேன் வேண்டாம் மக்களே என்ன ஆச்சு திடீர்னு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கறேன்னு வச்சுங்களா உங்களுக்கு வார இறுதியாச்சு என்ன செய்ய எல்லா காலையும் ஒன்றுதான் ஆகணும் அதே மாதிரி நீங்களும் இன்னும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க ஓகேவா தேங்க்யூ